நமக்காய் ஜீவனை கொடுத்தார், பாடுபட்டார், மரித்தார் என்றெல்லாம் நம் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையில துக்கம் நாள் என்று அனுசரிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி போனார். அவருடைய காயங்களை நினைச்சு அழுவுறோம், அவர் சிலுவையை சுமந்ததை நினைச்சு அழுவுறோம், அவர் குத்தப்பட்டதை நினைச்சு அழுவுறோம், எல்லாத்தையும் நினைச்சு அழுவுறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் தான் பட்ட துயரங்களுக்காக நீங்கள் எங்க பரிதாபப்படுங்கன்னு சொல்லியோ, எனக்காக நீங்க வேதனைப்பட்டு அழுங்கள் என்று சொல்லியோ சொல்லாமல், லூக்கா புஸ்தகத்தினுடைய 23ஆம் அதிகாரம் 28 படிக்கும் போது, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னதின் நோக்கம் என்னவா இருக்கும் என்று யோசித்து பார்த்தீர்களானால், மத்தேயுவின் புஸ்தகம் 27:25 சொல்லுகிறது, ஆண்டவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கூக்குரலிட்ட போது பிலாத்து சொன்னான், எனக்கும் இந்த இரத்த பழிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி கைகளை கழுவின போது ஜனங்கள் சொன்னார்கள், இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் இருக்கட்டும் என்று சொன்னார். ஒருவேளை ஆண்டவர் முன்னறிந்துதான் சொல்லியிருப்பார் போல் இருக்கிறது, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள் என்று. அல்லேலூயா. வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் சரியான பாதையிலே கொண்டு வந்திருக்கிறார். நாம் அழ வேண்டியது கடைசி நாட்களில் வருஷா வருஷம் அவருடைய பாடுகளை நினைத்து கொண்டே அழுதில்லாமல், இந்த கடைசி நாட்களிலே நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் வருகை பரியந்தமும் அவருக்குள்ளே நிலைத்திருப்போமா என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறோம், அப்பா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சாரா, அம்மா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரா சொல்லி கொடுக்கிறோம். அதே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் தான் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்திலே வாசிக்கிற போது, உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொடு, கற்பனைகளை சொல்லிக் கொடு, கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று சொல்லிக் கொடு என்றெல்லாம் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விலை உயர்ந்த வாகனத்தை வாங்கி கொடுத்தாலும் அந்த வாகனம் பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. விலை உயர்ந்த செல்போனை வச்சிருந்தாலும் அது பரலோகத்துக்கு நம்ம மேப்பு காட்டாது என்று சொல்லிக் கொடுத்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. கடைசி காலம் விழத்தள்ளுகிற ஒரு காலமா இருக்கிறது. இந்த கடைசி காலம் ஆண்டவரை விட்டு எப்போது விழுந்து போக செய்கிற காலமா இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்திலே முடிக்கலாமா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஒரு விஷயம், தேவனுடைய பாடுகளுக்கு அழுகிற நாம் அதே நேரத்தில் கர்த்தர் வருகிற பரியந்தமும் அல்லது நம்முடைய ஜீவன் உலகத்தை எடுக்கப்படுகிற வரைக்கும் ஆண்டவரே நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகாதபடிக்கு, தேவ ராஜ்யத்துக்கு தகுதி இல்லாமல் போய்விடக் கூடாதபடிக்கு ஆண்டவரே உம்மண்டையிலே நிற்பதற்கு ரத்தமும் மாம்சம் எங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று அர்ப்பணிக்கிற போது ஆண்டவர் அந்த பாதையிலேயே நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.